நீர் என் பக்கத்தில் நான் பயப்படுகிறேன். என் துணையாக இருக்கின்றீரே. நீர் என் பக்கத்தில் நான் பயப்படுகிறேன். என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெடுத்து அளித்தவர். யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெடுத்து அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இந்த 25வது ஆண்டு 2025ஆம் ஆண்டு கண் மூடி கண்ணை திறக்கிற மாதிரி ஆண்டவரே 12 மாதங்களை கடக்க உதவி செய்து 12 மாதத்தில் அந்த 52 வாரங்கள் இந்த உயிர் தேர்ந்த நாளை கொண்டாடும்படியாக உதவி செய்து நன்றி ஆண்டவரே. இனி வரக்கூடிய 26ஆம் ஆண்டையும் இன்னும் ஒவ்வொரு ஆண்டுகையும் ஆண்டவரே உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் ஆண்டவரே பாடி துதித்து கொண்டாட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே என்னோடு எங்களோடு இடைப்படுங்க. இந்த நாளிலே இந்த வருட கடைசி வாரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது என்னோடு எங்களோடு பேசும் மையப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென் ஆமென். நம்ம அமர்ந்து கொள்வோம். அந்த இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த வருடம் முழுவதுமாய் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல காத்து ஒவ்வொரு வாரமும் 52 வாரங்கள் நம்மளை கண்மணி போல காத்து வந்தார். நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்தார். இந்த குடும்பங்களை பாதுகாத்து கொண்டார். அநேக காரியத்தை நமக்கு அதிசயத்தை அற்புதத்தை செய்திருக்கிறார். சபை மக்கள் மத்தியில ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். அவர் நல்லவர். இன்றைய நாளிலே இந்த கடைசி வாரத்துல இந்த வருட கடைசி வாரத்துல நம்மோடு என்ன பேச போகிறார் என்று நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனத்தில் என்னோடு இடைப்பட்டார். மார்க் 10, 13, 14, 15 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயிலும் சிறு பிள்ளைகளைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கையை வைத்து அவளை ஆசீர்வதித்தார் என்று முற்றுபெறுகிறது இந்த
இதுல என்ன நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன அப்படின்னாக்கா, ஒண்ணு அதட்டினார்கள் என்று பார்க்கிறோம். சீஷர்கள் என்ன செஞ்சாங்களாம்? அதட்டினார்கள். யார் அதட்டினார்கள்? சிறு பிள்ளைகளை கொண்டு வருவர்களை அதட்டினார்கள். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். சிறு பிள்ளைகளை அவர்கள் அதட்டவில்லை, சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். சும்மா இவங்களை வச்சு டிஸ்டர்ப்லாம் பண்ணாரு. அவர் டென்ஷன் ஆகிற அவருக்கு பிரசங்கம் பண்ண போறார். ஆச்சா போச்சா என்னென்ன சொன்னாங்களோ அதட்டினார்கள். அவர் விசனம் அடைந்தார். இதை கண்டு விசனம் அடைந்து இன்றைக்கு இந்த காரியங்கள் நிறைய நடக்குது நம்ம வாழ்க்கையில. ஒரு விஐபி இருக்கிறாங்க, அவரை போய் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, அவங்க பிஎல்லாம் என்ன செய்வாங்க? அவங்கள அதட்டுவாங்க. நம்மளை வந்தவங்கள. அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா இல்லையா தெரியல, எனக்கு இருக்கு. அதற்ற அனுபவம். இப்பெல்லாம் பார்க்க முடியாது. போ. ஒருத்தருக்கு ஒரு ஊழியக்காரமாட்ட போய் ஜெபிக்க போயிட்டேன் நான். ஆரம்ப காலத்துல விசுவாசியா இருக்கும்போது முத உடனே ஒருத்தவங்க குறுக்கால வந்து என்ன அனுமதி இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அப்படியே வெக்ஸ் ஆகி வந்தேன். அப்ப ஏசுனாரும் அப்படித்தானே அதை பார்த்துட்டு வசனம் அடைஞ்சிருப்பாரு. நம்ம எப்படி வசனம் அடைஞ்சோமோ அது மாதிரி இந்த அதட்டுறது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில இது நிறைய இருக்குது. அதட்டுற காரியம், மற்றவங்களை அதட்டுறது, சின்ன பிள்ளைங்களை அதட்டுறது. இது சீஷர்கள் செய்ததுனால ஆண்டவர் விசனப்பட்டார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு இதை கொஞ்சம் நான் தியானிச்சேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே. ஒரு பேரெல்லாம் சொல்றேன். வடலூர்ல ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு இருந்து 36 வயசு ஆயிடுச்சு. திருமணம் பண்ண முடியல. அது நேசமணி எங்களுடைய சோல். சிதம்பரத்துக்கு போவாங்க, மனம் திரும்ப அங்கே ரட்சிக்கப்பட்டாங்க. நேசமணி எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி கொடைக்கானல் போனோடனே அவர் ஏங்கிட்ட ஆண்டவர் பண்ணிட்டாரு, இந்த பிள்ளைக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு. அந்த பொறுப்பு என்கிட்ட வந்துச்சு. அந்த ரொம்ப பாரத்தோட ஜெபிக்கிறேன். ஒண்ணுமே நடக்கல, கல்யாணமே நடக்கல. ஒரு பெரிய பாரம். அது டெய்லி ஏந்திரிச்சாலே எனக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கும், போராட்டமா இருக்கும் இந்த பொண்ணை நினைச்சாலே. சரி, ஜோங்கள்கிட்ட தான் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி போய் அந்த பிள்ளைய பற்றி ஜோங்கள்கிட்ட போய் சொல்றதுக்கு ஒரு ரிட்ரீட்ல நாங்கள் போய் ஜோங்கள்கிட்ட சொல்றதுக்கு போயிருந்தோம். நான் அந்த பிள்ளையும் சேர்ந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி, இந்த பிள்ளைக்கு 36 வயசாவது, ஏதோ ஒரு மாப்பிள்ளை வேணா சொல்லுங்க. ஸோ அன்னைக்கு பார்த்து கியூவில் நிற்கிறோம். 3 நாளும் அவரை பார்க்க முடியல. அதட்டி எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. முடியாது, போங்க, பிஸியாக இருக்கிறார், டயர்டாக இருக்கிறார். பிஏ ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். சரி, கியூவில் பாதியில் நின்னா முடியலன்றாங்க, கடைசியில் நின்னா முடியலன்றாங்க. சரி, இந்த வாட்டி 3ஆவது நாள் ரிட்ரீட் முடிய போகுது. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. இன்னைக்கு எப்படியாவது பார்த்து எடுத்துருன்னு இந்த பொண்ணை பற்றி அங்கிள்கிட்ட சொல்லி ஆகணும்னுட்டு இந்த பொண்ணுகிட்ட நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். நம்ம அங்கே ப்ரேயர் நடந்துட்டு அவர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போதே வெளியில் வந்துடு, நானும் வெளியில் வந்துடுறேன். ஜோங்குள் ரூமில் மொதல் ஆளாக நின்றுடும். நீ ஃபஸ்ட்டு அங்கே நில்லு, நான் இங்கே நிற்கிறேன். இப்போ 2 பேரும் தான் என்ன செய்யணும்? உள்ளே விடணும். அவர் வந்து பார்க்கணும்னு ஆசை. போயிடுவோம், ஃபஸ்ட்டு ஆளாக வந்து நின்று. சரின்னு ஐடியா பண்ணி, ரொம்ப கிரிமினலாக ஐடியா பண்ணுறேன் பண்ணி, அந்த மொதல் ஆளாக அது வந்து நின்றுச்சு, நானும் வந்து நின்றுட்டேன். 2 பேர் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போனோம். அவர் வந்தார்னா விசிட்டர்ஸு உள்ளே வாங்கன்னாக்கா நாங்கள் 2 பேரும் உள்ளே போனோம். 3 நாளாக நாங்கள் ஏமாந்து போகிறது அந்த ஆளுக்கு தெரியும், அந்த பிஏவுக்கும் தெரியும், அங்கே நின்றுக்கிட்டு அனுப்புகிறவருக்கும் தெரியும். இந்த வாட்டி இந்த வாழ்க்கை பிரச்சனை, இந்த பொண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை, இந்த வாட்டியாவது என்ன உடியா அப்படின்னு சொல்லி அந்த ஆள பல்ல கேட்டு 2 பேர் நிற்கிறோம். குறுக்கால ஒருத்தர் வராரு. அவரை பார்த்து, என்னென்ன நீ போகிற உள்ளார அப்படின்னு. ஸோ அந்த ஜென்ரேட்டர் வெடிச்சிருச்சியா? ஏன்னா இந்த பிரச்சனையை போய் சொன்னா நோ விசிட்ன்றார். அங்கிள் மூட் அவுட் ஆகிடுவார். ஜென்ரேட்டர் வெடிச்சிருச்சு. அங்கே கொஞ்சம் லேட்டாக சொல்லு, நாங்கள் போயிட்டு பிறகு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ஆளாக சொல்லு, இப்போ போய் சொல்லாத அப்படின்னு அவர்கிட்ட பல்ல கெஞ்சுறேன். சரியா, உனக்காக நான் சொல்லன்னு அவர் போயிட்டார்.
எங்களை விட்டுட்டு. ஏன்னா வாழ்க்கை பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு. அந்த பிஏ பாருங்க, அவன் எவ்வளோ கிரிமினல் பாருங்க. டக்குன்னு ஜானண்ணா உங்களை கூப்பிட்றாரு அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு உள்ள விட்டான். உள்ள போய் பேசுறாங்க 1 மணி நேரம் பேசுறாங்க. டென்ஷன் ஆயிட்டார் தலைவர். நோ விசிட், யாரும் இன்னைக்கு அங்கிள் பார்க்கலையா, போக அப்படின்ட்டாங்க, கட்டிட்டாங்க. அப்பயும் வெக்ஸ் ஆகி வெளியில வந்து ஆண்டவரை பார்த்து பிடிக்க அதுதான் விழாவாரம்ல. அப்பதான் ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார். யோங்குள் மனுஷன் தாண்டா அப்படின்னாரு. யோங்குள் தெய்வமாடாவன், யோங்குள் மனுஷன், நீ ஏன் அவரை நம்பி போற, உன் நம்பிக்கை ஏன் ஜோ மேல இருந்தது, என் மேல இருக்கணும் அப்படின்னாரு. அங்கே முட்டி போட்டு அழுது ஒப்பு கொடுத்தேன். இதுக்கு மேல இந்த பொண்ணுக்காக எந்த மனுஷன் போய் நிக்க மாட்டாண்டவரே, இதுக்கு ஒரு மாப்பிள்ளையை நீங்க எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லணும், இந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிடான்னு, அப்பதான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒப்பு கொடுத்தேன். அடுத்த வாரம் அப்புறம் போயாச்சு. அடுத்த இவங்களை பார்க்கல, சொல்லலை. அடுத்த வாரம் குணாலந்தர் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறான், நீ ஒரு பொண்ணு சொன்னியா, அந்த பொண்ணுக்கு மேட்ச் ஆவானா சொல்லு. சரி நான் சொல்கிறேன்னு ஜோம் பண்ணோம். ஆண்டவர் ஓகே சொன்னார். அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம்னாரு. இன்னும் 4 நாள் தான் இருக்குது. திங்கக்கிழமை சொல்கிறார், திங்கள் சொல்லி ஜோம் பண்ணிட்டு நான் கேட்டுட்டு ஓகே சொல்லிட்டேன். செவ்வாய் புதன் வியாழன் இன்னும் 3 நாள் தான் குறுக்கால இருக்குது. வெள்ளிக்கிழமை எல்லாம் பீலா கடனில் வந்துடணும் கல்யாணம்ட்டார். நீ ஒரு நாள் டைம் கொடுத்தாலும் நான் ரெடி பண்ணிவிடுவேன் கல்யாணத்தை அப்படின்ட்டு 3 நாளில் பத்திரிக்கை அடித்து 3 நாளில் எல்லாருக்கும் சொல்லி ஒரு வேனை வச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு போனேன். கல்யாணத்தை பண்ணேன். ஜாம்னு இங்கே வந்து வடலூரில் ரிசப்ஷன் வச்சேன். ஒரே வாரத்தில் அந்த கல்யாணம் செட் ஆயிடுச்சு. ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது அந்த காரியம் வெற்றியாக முடிஞ்சது. ஆமென். அப்போ எல்லாரும் மனுஷன்தான். நாம் யாரை நோக்கி பார்க்குறோம், மனுஷனை பார்க்குறோம். மனுஷனுடைய அதட்டத்தை பார்த்து வெக்ஸ் ஆகிறோம். அது ஆண்டவருக்கு வசனமாக தான் இருக்கும். இன்னைக்கு இந்த அதற்ற காரியம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதை நம்ம கற்றுக்கணும். ஆண்டவர் விசனப்படும் மாதிரி நாம எதுவும் நடந்துக்க கூடாது. அவர் விசனப்படுற மாதிரி நாம என்ன நடந்துக்கிறோன்றத நமக்கு தான் தெரியும். நாம கொஞ்சம் அதை ஆராய்ந்து பார்த்து இந்த வருஷத்துல அதெல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிடுவோம். ஏன்னா அடுத்தது இப்போ வர புதன்கிழமை வாட்ச் நைட் சர்வீஸ், வியாழக்கிழமை நியூ இயர் ஆராதனை, புது வருட ஆராதனை. யூதர்கள் புது வருடத்துல 7 பண்டிகை யூதர்களுக்கு இருக்கு. அதுல ஒரு பண்டிகை வந்து புது வருட பண்டிகை. அந்த புது வருட பண்டிகையில அவங்க அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க, மனம் திரும்புதலின் பண்டிகையாம். அது பேர் என்ன? மனம் திரும்புதலின் பண்டிகை. வருஷா வருஷம் மனம் திரும்புறோம். இந்த வருஷத்துல நம்ம செய்த தவறுகள் பாவங்கள் எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து இந்த வாரத்துல நல்லா உபவாசித்து அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு அந்த புது வருஷத்துக்குள்ள என்ட்ராகும் போது ஒரு புது சிருஷ்டியா என்ட்ராகணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு, நாமளும் விரும்புறோம். ஆனா அந்த தீர்மானம் எடுக்கணும். இதெல்லாம் செய்யக்கூடாது, இதுக்கு மேல இந்த வருஷத்துல நான் இதெல்லாம் செய்யக்கூடாது. போன வருஷம் செஞ்சு உன்னை व्यसனப்படுத்திட்டேன், உன்னை துக்கப்படுத்திட்டேன். ஆண்டவரே, நான் சண்டை போட்டு கோவப்பட்டு கசப்பு வெறுப்பு காமிச்சு அநேகர்கிட்ட நான் என்னுடைய சுபாவத்தை காமிச்சு உண்மை துக்கப்படுத்திட்டேன். அநேகிட்ட என்னுடைய பரிசய பக்தியை காமிச்சு நான் உன்னை துக்கப்படுத்திட்டேன். அநேக பாவங்களை செய்து உன்னை துக்கப்படுத்திட்டேன். ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி இந்த ஒரு வருடத்துல இந்த 3 நாள் என்ன இருக்கிறது, எத்தனை நாள்? திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள். இந்த 3 நாள்ல நம்ம மனம் திரும்பி எல்லாத்தையும் அறிக்கையிட்டு ஆண்டவரோட ஒப்புரவாயி அந்த நீ பிறகுது பாரு 12 மணிக்கு அப்படி புத்தாண்டு பிறந்ததுன்னு சொல்றோம்ல, அப்போ ஒரு புது சிருஷ்டியா ஆண்டவரோடு பிரவேசிக்க, அந்த வருடத்தில் பிரவேசிக்க நம்ம முயற்சி எடுப்போம். அதுதான் ஆண்டவரை விசனப்படுத்துகிற காரியங்கள் என்னென்ன இருக்குதோ நாம அதை அலசி ஆராய்ந்து அதை அறிக்கை செய்வோம். அது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க சொன்னார். அடுத்தது என்னன்னாக்கா, சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றார் 15ஆம் வசனத்துல. சிறு பிள்ளை போல் 13ல அதட்டினார்கள், 14ல விசனமடைந்தார், 15ல ஒரு ரகசியத்தை சொல்றார். என்ன ரகசியத்தை சொல்றாருன்னா, சிறு பிள்ளையை போல நம்ம மாறணும்ன்ற. இப்ப சிறு பிள்ளைகள் போல மாறணும்னா என்ன அர்த்தம்? நீங்க என்னென்ன புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுங்க. சிறு பிள்ளையை போல நான் கை சப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நினைச்சிங்க.
சிறு பிள்ளை போல லாலிபாப் சாப்பிடணும்னு நினைச்சிங்க. அப்படியா நினைப்பீங்க? அந்த மாதிரி நினைச்சோம்னா நம்மளுடைய மென்டாலிட்டி இன்னும் வளரலன்னு அர்த்தம். சிறு பிள்ளையை போல மாறணும்னா என்னன்னாக்கா குணாதிசயத்துல, நம்முடைய குணத்துல சிறு பிள்ளைகளை போல ஒரு யதார்த்த குணத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கள்ளங்கவடம் இல்லாத ஒரு குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கபடு சூது இல்லாத ஒரு குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு அடிச்சுட்டு தலையில தட்டிட்டு ஒரு சாக்லேட் கொடு, போடா தெரியும் நீயும் தெரியும் உன் சாக்லேட் தெரியும்னு போமா? என்ன செய்யும்? வாங்கிக்க. இது போதாண்டா அடிச்சான் அவன், நம்ம போய் இந்த சாக்லேட்டை வெக்கங்கட்டத்தனமா வாங்குறோமேன்னு நினைக்காது. ஆனா நீ நானு அடிக்கவே தேவை, ஒரு சொல்லிட்டா போதும், ஒரு மூஞ்ச காட்டிட்டா போதும், திரும்பி நீ 1000 ரூபாய் கொடுத்தா கூட நீ போடா அப்படின்னுவ. நீ கேட்டவன் 1000 ரூபாய் கேட்ட. ஏன்? அவ்வளவு ரோஷம், அவ்வளவு ஈகோ, அவ்வளவு பிரிஸ்டீஜ். ஸோ இந்த குணம்லாம் நம்மகிட்ட மாறி சிறு பிள்ளைகளுடைய குணத்தை நாம அடைந்தாதான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும்னு சொல்றாரு. அப்ப சிறு பிள்ளைகளை போல மாறுவதற்கு நாம ரெடியா இருக்கணும். இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் புருஷனா இருந்துட்டேன், புருஷியா இருந்துட்டேன், பெரியவனா இருந்துட்டேன், பெரியவளா இருந்துட்டேன், நான் இந்த வருஷத்துல இருந்து சிறு பிள்ளையை போல மாறணும். அதனால நீங்க மாறி பாருங்க, அந்த மாதிரி மாறி பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றத பாருங்க. நம்ம இன்னும் புருஷியாவே இருக்கிறோம் பெரியவங்கெல்லாம். அந்த பிரிஸ்டீஜ், அந்த பெருமை, அந்த விட்டு கொடுக்காத தன்மை, ஸோ இதெல்லாம் இருக்குது நம்ம கிட்ட. அந்த விட்டு கொடுக்காத தன்மை தான் இன்னைக்கு நம்மளை வீணாக்குது. சின்ன குழந்தைங்களாம் விட்டு கொடுத்துரும், உடனே அப்படியே சிரிச்சுட்டு வரும், அப்படியே அம்மா அடிச்சா கூட அது காலை கட்டி போய் பிடிச்சிக்கும். அதனால அந்த ஒரு யதார்த்த தன்மை நமக்குள்ள வர வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப சிறு பிள்ளையை போல நம்ம மாறி தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்யணுமா? பாருங்க, 14 ராஜ்யம் அவளை தடை பண்ணாதிருங்கன்னு சொல்லிட்டாரு. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்ட்டாரு. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. யாருது? சின்ன குழந்தைகளை போல தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அவர்கள் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வதுதான் அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும் என்ற ஒரு பெரிய ரகசியத்தை இங்க சொல்றாரு. நாம மாறணும், நம்மளுடைய கடமை. அடுத்தது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்னங்க? எத்தனை பேர் அதை இன்னைக்கு சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எத்தனை பேருக்கு விளங்குதல் இருக்கிறது? உண்மையிலே அதை கொஞ்சம் இன்னைக்கு சிந்திச்சேன். இன்னைக்கு தலைப்பினுடைய பேரே, இன்னைக்கு நம்ம செய்தியினுடைய தலைப்பே தேவனுடைய ராஜ்யம் தான். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படியாக புரிந்து வைத்திருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? அது ஏன் சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளணும்? அவருடைய உள்ளாந்திர கருத்து என்ன? தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது பரலோக ராஜ்யம்னு சொல்லுவாங்க. இங்க எழுதி இருக்கும், என்ன எழுதி இருக்கு பாருங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இது இயேசு சொன்ன முதல் வார்த்தை, முதல் சுவிசேஷத்தினுடைய முதல் பிரசங்கம். இதே ஃபர்ஸ்ட் வார்த்தையே தான். அதனால தான் அங்க எழுதி போட்டு இருக்கிறேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அப்ப இந்த பரலோக ராஜ்யம்னா என்ன? தேவராஜ்யம்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இன்னைக்கு அநேக கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். பரலோக ராஜ்யம் வேற, தேவனுடைய ராஜ்யம் வேறலாம் மெசேஜ் கொடுக்குறாங்க. ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். பரலோக ராஜ்யமும் தேவராஜ்யமும் ஒண்ணுதான். கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய அரசு. அந்த ரெண்டு காரியம் ஒண்ணுதான்றத நம்ம முதல் விளங்கி கொள்ள வேண்டும். ரெண்டும் வேற வேற கிடையாது. அப்ப இந்த ரெண்டு ராஜ்யமும், பரலோக ராஜ்யம்னாலும் தேவராஜ்யம்னாலும் ஒண்ணுதான். அதை பற்றி தான் அது சில இடத்துல பரலோக ராஜ்யம் சொல்றாரு, சில இடத்துல தேவராஜ்யம் சொல்றாரு ஆண்டவர். ஆனா ரெண்டுமே ஒரு ராஜ்யத்தை தான் குறிக்குது அப்படின்றத முதல் புரிஞ்சுக்கணும். அந்த பரலோக ராஜ்யமோ அல்லது தேவனுடைய ராஜ்யமோ இதை குறித்து நம்மளுடைய விளங்குதல் எப்படி இருக்கிறதுன்றத கொஞ்சம் பார்த்துட்டு, அந்த பரலோக ராஜ்யத்துல அல்லது தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க நாம என்ன செய்யணும்ன்றதையும் இன்னைக்கு அலசி ஆராயும். இன்னைக்கு ஒவ்வொருவரும் நாம இன்னைக்கு ஒரு எய்ம் இருக்கும்,
நமக்கு இன்னைக்கு கிறிஸ்தவனானதுக்கு என்ன எய்ம்னு உங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஏங்க கிறிஸ்தவனா மாறினீங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நான் ரொம்ப கடன் பிரச்சனை இருந்தேன், என் கடன்லாம் அடையணும்னு நினச்சேன், அது முடியல. அப்புறம் ஒருத்தர் வந்து சொன்னார், இயேசு ஏற்றுக்கோ, உன் கடன்லாம் அடைஞ்சிடும்னாங்க. அதனால நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், என் கடன்லாம் அடைஞ்சிடுங்க. அதுக்காக நான் கிறிஸ்தவனானேங்க. அதான் எனக்கு குழந்தையே இல்லை, நான் ரொம்ப கோயில் கோயிலாக அலைஞ்சேன். ஒருத்தர் வந்து ஒரு அக்கா சொன்னாங்க, இயேசு ஏற்றுக்கோ, உனக்கு குழந்தை பிறக்கும்னாங்க. அதனால நான் கிறிஸ்தவனானேன். அதுவா? இதெல்லாம் இம்மைக்குரிய காரியம், இதெல்லாம் கொசுரு. இதுக்காக நீ இயேசு கிட்ட வந்தன்னா உன்னை விட ஒரு பரிதாபமான ஒரு மனுஷி யாரும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. அப்ப என்ன காரணத்துக்காக நீ இயேசு ஏற்றுக்கொண்டாய்? அதை முதல் புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப நம்ம இறந்தால் இது ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. இப்ப நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியில. இட் இஸ் டெம்பரவரி லைஃப். எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் உயிர் போயிடலாம், அதோட உன் லைஃப் முடிஞ்சிடும். போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லை, இல்லையா? 25 எங்க அண்ணி போன வருஷம் இருந்தாங்க, இந்த வருஷம் இல்லை, கடவுள் ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அதே போல நிறைய பேரை சொல்லலாம். அப்ப நம்ம லைஃப் நிரந்தரமற்றது. நிரந்தரமான லைஃப் ஒன்று இருக்குது, அதுதான் பரலோக ராஜ்யம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அங்க போய் நம்முடைய ஆத்துமா அவரோட கூட வாழறதுக்கு தான் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இதுதான் மெயின், இதுதான் நம்முடைய அல்டிமேட் கோல், எய்ம். பணம் சம்பாதிக்கிறதுக்கோ அல்லது வேலை கிடைக்கிறதுக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ குழந்தை பிறகுறதுக்கோ கடன் பிரச்சனை அடைகிறதுக்கோ நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு ஏற்றுக்கொண்டாலும் நீ விளங்கி கொள்ள வேண்டும் என்னன்னாக்கா, இது டெம்பரவரியான வாழ்க்கை. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கிறதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அது இந்த வேதம் என்ன சொல்லுது? இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் இந்த வேத புத்தகம் என்ன செய்யுதுன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல போய் எவர் லாஸ்ட் பர்மனண்டா வாழறதுக்கு உண்டான வழியை சொல்லி தருது. அதனால்தான் இது வழிகாட்டி புத்தகம்னு சொல்லுவாங்க, வாழ்வியல் புத்தகம்னு சொல்லுவாங்க. ஒரு வாத்தியார் சொன்னார், அவர் ஒரு பெரிய மீட்டிங் போட்டார் கடலூர்ல. அவர் வாத்தியார், அவர் பிசிக்ஸ் மாஸ்டர், அவர் நெய்வேலியில ஒரு சென்ட் பால் ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் ஆகிறார். அவர் ஊழியக்காரர், எவாஞ்சலிஸ்ட். அவர் அப்போ ஒரு புது கருத்தை சொன்னார். உண்மையிலே நான் அப்படி பார்த்தேன். கணிதத்தை பற்றி கற்றுக் கொடுக்கிற புத்தகத்துக்கு பேர் கணிதவியல் அப்படின்னு பெயர் வச்சுக்கிறான். பூலோகத்தை பற்றி படிப்பறிவை சொல்லி தருகிற புத்தகத்துக்கு பேர் புவியியல் வச்சிருக்கிறான். அதே போல இயற்பியல், இயல்னு வரும், வேதியியல். அந்த வேதியியலை பற்றி கற்றுக் கொடுக்கிற புத்தகத்துக்கு பேர் வேதியியல் புத்தகம், உயிரியல் புத்தகம் அப்படின்றான். பைபிளை மட்டும் பைபிள்னு சொல்றீங்க, ஏன்? அது வாழ்வியல் புத்தகம் அப்படின்னாரு. என்னது? கரங்களை தட்டுங்க. ஏன் அப்புறம் அப்படியே மூச்சுன்னு இருக்கிறீங்க? நம்ம தான் ஃப்ரீடம் ஆச்ச. நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் சபையில இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோ. விடுதலையான சபையில் இருக்கிறோம். ஒரு கருத்து ஒன்றை வந்து அடையுது, அந்த கருத்து உற்சாகப்படுத்துது ஒன்று அப்படின்னாக்கா கரங்களை தட்டு. யார் தட்டுறானே இல்லையோ நீ தட்டு, கவலையப்படாத. நான் அப்படிலாம் செஞ்சவன். ஃபெலோஷிப்ல எல்லாம் அட்டென்ஷன்ல நின்று பாட்டு போடுவாங்க. ஹெட் குவார்டர்ஸில் பண்ருட்டிலேருந்து நான் போனேன்னா கையை தட்டி பாட்டு பாடுவேன். ஒரே ஒரு கைத்தட்டல் சத்தம் தான் கேட்கும். வேற யாரும் தட்ட என்ன அப்படியே பேந்த முடிப்பானு, திரும்பி பார்ப்பானுங்க. எவனாவது பாருங்கடா அப்படின்னு நல்லா உற்சாகமா கை தட்டி பாடுவேன். ஒருத்தம் மட்டும் எல்லாம் சைலண்ட்ல பாடுவாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சு முடிச்ச உடனே குணாலம் பிரதர் போய் சந்திக்கும் போகும்போது, நீ கை தட்டுற சத்தம் கேட்டோடனே பண்ருட்டியா வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இப்படியே சொன்னார் சார். பண்ருட்டியா வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேயா, நீ கை தட்டல் போட்ட உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்பயே அந்த பேர் எடுத்தவன் நான். உனக்கு உற்சாகம் வந்துருச்சுனாக்கா மற்றவனை பார்க்காத, கையை தட்டு நல்லா. இது வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துற காரியம், வேற ஒண்ணும் கிடையாது. இது தெரியாதான் கிடக்குறோம். ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நம்மள அசிங்கம் பண்ண இந்த ஈகோ போயிடணும். குழந்தைய போல மாறிடணும். குழந்தை என்ன செய்யும்? சிரிக்குமா?
ஒரு ஜோக் அடிச்சாலும் ஒரு ஏதாவது சொன்னானே சிரிக்குமா சிரிக்காதா? அக்கத்துல பக்கத்துல பார்க்குமா? பார்க்காது. அதே கையை தட்ட அது சேட்டை பண்ண எது வேணாலும் செய்யும். குட்டிக்காரனை கூட அடிக்கும். அது மற்றவங்களை பார்க்காது, பிரிஸ்டீஜ் பார்க்காது, மரியாதை போதெல்லாம் அதெல்லாம் பார்க்காது. அந்த மாதிரி மாறு. அதனால ஒரு கை தட்டணும்னு ஒரு உற்சாகம் வந்துருச்சுன்னா கையை தட்டு. அல்லேலூயா சொல்லணும்னு அல்லேலூயா சொல்லு, தப்பு கிடையாது. ஒருத்தவங்க அடுத்தவங்க ஏதாவது நினைப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. யார் வேணா எதை வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். நான் அப்படிதான் வாழறேன், நான் அப்படிதான் மெசேஜே கொடுக்குறேன். நான் என்ன எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. எங்க பிஹெச்டி மாஸ்டர் அவரு எங்களுடைய ஆசான், யோ ஒரு எத்திக்ஸ் நீ பாட்டுனே கொலிக்கெல்லாம் கொடுக்குறியா, டிஷர்ட் போட்டுட்டு மெசேஜ் கொடுக்குறியா அப்படின்னாரு. நான் உன்னை ரொம்ப ரசிக்கிறையா அப்படின்னாரு. சீரிய நான் ரொம்ப ரசிக்கிறேன். அவரெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க. டபுள் பிஹெச்டி அமெரிக்காவில் முடிச்சவர், இங்கிலீஷ் பிங்கர் டிப்ல பேசுறவர். அவர் நம்மளை ரசிக்கிறாராம். ஏன்னா குழந்தைத்தனமா நான் கொடுக்குறேன். குழந்தைத்தனையே இப்போ குழந்தைங்க எதாவது சேட்டை பண்ண என்ன செய்வோம், நம்ம ரசிப்போம்ல. அதே போல ஒரு அப்பா சாந்தத்தில் அவர் டேடின்னு தான் கூப்பிடுவாரு. ஒரு அப்பா சாந்தத்துல இருந்து என்னை ரசிக்கிறாரு, என்னை உற்சாகப்படுத்துறாரு, நல்லா கொடு அப்படின்னு. எனக்கு அது பூஸ்டிங் ஆகுது. நான் மற்றவங்கள மாதிரி சொல்லும் எல்லோரும் ஜெபிப்போம், அந்த நடிப்பே எனக்கு வராது. அந்த நடிப்பே எனக்கு வராது. அதை இப்ப கூட என் மனைவி சொன்னாங்க, யோ அவங்கள மாதிரி பேச கத்துக்கீங்க. இதை பாரு, என்னால ஏமாத்தலாம் முடியாது. நான் நேச்சுரலா இப்படிதான், என் வாய்ஸே இப்படிதான் இருக்கும். நான் பேசுறதே ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காத. எனக்கு ஆண்டவர் அப்பயே சொல்லிட்டாரு, உன் பாண்டில நீ போட அப்படின்ட்டாரு. நீ தடையெல்லாம் பண்ணாத. நான் உண்மையிலேயே நிறைய கத்துக்கிட்டேன். நான் நிறைய அவங்கள மாதிரி பேசணும், இவங்கள மாதிரி பேசணும்லாம் முன்னாடி கற்பனை பண்ணேன். பாலியாங்க சுப்புத்தத்தை படித்தேன். அவரும் அப்படிதான், அப்படியே ஜார்ஜ் முல்லர் மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு கண்ணாடி கிட்ட போய் இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி பிரசங்கம் பண்ணாராம். ஓரல் ராபர்ட் மாதிரி பிரசங்கம் பண்ணு கூச்சி கூச்சி பண்ணாராம். ஆண்டவர் சொன்னாராம், டேய் பாலியாங்க உன்னையா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை ஓரல் ராபர்ட்டாவும் அவன் தெரிஞ்சுக்கல, நீயா இருந்து நீ உன் வேலையை செய்ய, அது போதும் அப்படின்னாராம். அன்னைக்கு அவருக்குன்னு ஒரு பாணி என்ன செஞ்சாரு, நியமிச்சாரு. அந்த சரித்திரத்திலிருந்து நான் கத்துக்கிட்டது, என்னைய தான் படிச்சுக்கிறார். எனக்குன்னு ஒரு பாணி, அவ்வளவுதான். கத்திர பாணியோ அது நீங்க என்ன வேணாலும் அதை விமர்சனம் பண்ணிக்கங்க, ஐ டோன்ட் கேர். ஆனால் தான் என்னை மாற்றவே முடியாதுன்ற. அதே போல உங்களுக்கு உற்சாகம் ஆச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க, கையை தட்டு அல்லேலூயா சொல்லு, ஆமேன்னு சொல்லு, நீ என்ன வேணாலும் சொல்லு. ஆண்டவர் அதுல சங்கடப்பட மாட்டார், வரவேற்பார். அப்ப சிறு பிள்ளைகளை போல நாம மாற வேண்டும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், இன்னைக்கு அதை கொஞ்சம் அலசி ஆராய்வோம் என்றுதான் ஆண்டவர் நம்மோட பேச இருக்கிறார். அன்பாலே, தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் ரெண்டும் ஒண்ணுதான், அதுல வித்தியாசம் கிடையாது. அப்ப ஆண்டவர் அதுதான் முதல் பிரசங்கம் பண்ணார். அடுத்தது, தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனால் ஆளப்படுகிற ஒரு அரசு. அதுக்கு ஆளுமை செய்கிறவர் யாருன்னா ஆண்டவர் ஒருத்தர் தான், மனுஷன் கிடையாது. தேவனால் ஆளப்படுகிற ஆளுமை செய்கிற ஒரு அரசு தான் தேவனுடைய ராஜ்யம். அது அழியாதது, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியது. 3, இது தற்போது விசுவாசிகளான நம் மனதில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆளத் தொடங்கி வருங்காலத்தில் இயேசு ஆண்டவர் மூலம் பூமியில் முழுமையாகவும் நிலைநாட்டப்படும். இது தேவனுடைய அரசு என்பது பரலோகத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது ஒரு காலத்துல பூமியில நிலைநாட்டப்பட போகிறது. அதனால்தான் 1000 வருஷம் அரசாட்சின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அதுல நம்ம எல்லாம் பங்கு பெற முடியும் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் அந்த தேவ ராஜ்யத்தை ஆண்டவர் நிலைநிறுத்துறார். அந்த நிலைநிறுத்தின அந்த ராஜ்யத்துல நாம் மரித்த பிறகு ஒண்ணு அங்க போயிட்டு நம்ம வாழ்வோம். அடுத்தது அவர் இந்த பூமியிலே முழுசும் நிர்கிரகம் பண்ணி திரும்ப புதுசாக ஒரு 1000 வருஷம் அரசாட்சி அவர் என்ன செய்ய போறாரு, ஸ்தாபிக்க போகிறார் என்று வேதம் சொல்கிறது. அதுல நம்ம இடம் பெறுவோம். அதான் இங்க சொல்றார். அடுத்தது, அது மனித அரசாங்கம் போல் இருக்காது. 5, இது நீதி மற்றும் அன்பு போன்ற
சட்டங்களை உடையது. இதுல வேற சட்டம்லாம் இருக்காது. நீதி, அடுத்தது அன்பு, அதுதான் சட்டம். அடுத்தது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ராஜ்யம் இது. ஆண்டவர் என்னென்னலாம் விரும்புறாரோ அதெல்லாம் அங்க செய்யப்படும். அடுத்தது மத பிரச்சனையோ ஜாதி பிரச்சனையோ ஏற்றத்தாழ்வோ இருக்காது. எல்லாரும் சமமா இருப்பாங்க. இதை நான் கொஞ்சம் தியானிக்கும் போது நம்ம பாட்டு புத்தகத்துல ஒரு பாட்டு இருக்கு. ஒளிமயமான நாடாம் அது இயேசுவின் நாடாம், அது வாஞ்சிக்கும் நாடாம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த நாட்டை நம்ம வாஞ்சிக்கணும், ஆசைப்படணும். அந்த நாட்டில் போய் நம்ம வாழணும், அந்த அரசுல போய் வாழணும், அந்த அரசுல நம்ம இடம் பெறணும் அப்படின்னு யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ, யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க தான் இடம் பெற முடியும். அதனால தான் சொன்னார், சிறு பிள்ளையை போல அதை ஏற்றுக்கொள்ளணும். இது நமக்கு புரியாத புதிரா கூட இருக்கலாம். இது நடக்குமா நடக்காதா, 1000 வருஷம் அரசாட்சி எப்படி நடக்கும், எப்ப நடக்கும், தேவனுடைய ராஜ்யம் என்ன, இந்த பரலோகம்னா என்ன, அது இருக்குதா, யாராவது பார்த்து இருக்கிறாங்களா, இதெல்லாம் நமக்கு ஒரு புதிரா இருக்கும். ஆனா இத கண்மூடித்தனமா பிளைண்டா சிறு பிள்ளையை போல நம்பணும்ன்ற. இதுல நோ மோர் கொஸ்டின். உன் கிரிமினல் கொஸ்டின்ல இதுல காட்டாத. அது எப்படி இருக்கும், நீ போய் பார்த்தியா, எழுதி இருக்கா, எழுதினாதான் நம்புமா? அநேக காரியம் எழுதி வச்சிருக்கிற, அநேக காரியம் எழுதாம மறைச்சு வச்சிருக்கிறார். பரலோக ராஜ்யம் மறைவானதா இருக்கு. பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய ஓமைகளாக சொல்லியிருக்கிறார். நீ நானும் புரிஞ்சிக்க கூடாதுன்னு. அதை ஊடாரி அதை படிச்சு அவருடைய சமூகத்துல உட்காரும் போதுதான் அதை புரிஞ்சிக்க முடியும். பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன், நிறைய புத்தகத்தை படிச்சிருக்கிறேன், நிறைய வேதத்தை வாசித்து மணிக்கணக்கா தியானம் பண்ணியிருக்கிறேன். பரலோக ராஜ்யத்தை குறித்து என்னென்ன வசனம்லாம் இருக்குது, தேவராஜ்யத்தை குறித்து என்னென்ன வசனம்லாம் இருக்குதுன்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். அன்பாலே நிறைய ஓமைகளை என்னோடு பேசியிருக்கிறார். உங்களுக்கு அது நான் சொல்லியிருக்கிறேன். கால டிவோஷன்ல ஊமைகளாய் சொன்ன பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை நிறைய நடத்தியிருக்கிறேன். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, தேவனுடைய ராஜ்யத்தை நாம என்ன செய்யணுமா, பிரவேசிக்கிறதுக்கு ஆசைப்படணும். அதுல நம்ம போய் பிரவேசிக்கணும். அதுதான் நம்மளுடைய எய்ம். கிறிஸ்துவ நான் மாறினதுக்கு அதான் எய்ம். நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஆராய்ச்சி பண்ணதுல கிடைச்ச எனக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னாக்கா, நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், இப்பயும் சொல்லிடுறேன். நான் பரலோகம் என்ற ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அந்த பரலோகம் என்ற புத்தகத்தை நான் வாசிக்கும் போது நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, ஆண்டவரே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் நிச்சயமா பரலோக ராஜ்யம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா ஏற்றுக்கொள்ளாத நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. நிறைய புறமதத்தினர் இருக்கிறாங்க, புறஜாதியினர் இருக்கிறாங்க, வேற்று நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க. நேற்று ஒரு ஆர்டிகல் படித்தேன். நேற்று ஒரு கிறிஸ்தவராக இருந்த ஒரு கேரளாவில் ஒரு மனுஷன், அவர் நாத்திகனா மாறிட்டார். கடவுளே இல்லைன்ற கட்சியில மாறி இன்னைக்கு பெரிய தலைவராக இருக்கிறதா போட்டுக்கிறார். அவர் உலக லெவல்ல நான் நாத்திகத்தின் எதிர்ப்பாளர் சங்கத்துல நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட்டு ஒரு சில கதையை என்கிட்ட அவரு அதுல அனுப்பிச்சிருக்கிறார். அதில் படிக்கும்போது நான் அவருக்காக வேதனைப்பட்டேன், அவருக்காக ஜெபித்தேன். என்ன அப்படின்னா, அவர் ஒரு கிறிஸ்டியன், பான் கிறிஸ்டியன், ரோமன் கேத்தலிக் சேர்ந்தவர் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எழுதுனதை வச்சு நான் பார்க்கிறேன். அவரு நிறைய பேரால நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். இந்த இங்க நிராகரித்தாங்கல்ல ஆண்டவர், அந்த குழந்தைங்கெல்லாம் இட்டுட்டு வந்த உடனே அதட்டினார்கள்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி அதட்டி அவரை மட்டுப்படுத்தியே வச்சிருந்தாங்க. அதுல நிராகரிச்சுட்டாங்க. அதனால அவர் வெக்ஸ் ஆகி கிறிஸ்டியனுக்கு அகைன்ஸ்டா போயிட்டார். இயேசுவையே மறுதலிக்கிற அளவுக்கு போயிட்டார். இயேசுவே பொய்யின்ட்டார். பைபிள் பொய், இயேசு பொய்யின்ட்டார். இயேசு ஒரு கற்பனை பாத்திரம்ட்டார். இயேசுவையும் கிருஷ்ணனையும் கம்பேர் பண்ணி அவர் எழுதுறாரு. அந்த கிருஷ்ணன் கதையிலிருந்து இயேசு கதையை காப்படிச்சுட்டாங்கன்றார். உண்மையிலே வேதனைப்பட்டேன். அதுக்கே அவர் PhD படிச்சிருக்கிறார், டாக்டரேட் வாங்கியிருக்கிறார்.
எனக்கு உண்மையிலே வேதனையா இருந்தது அந்த ஆர்டிகிளை படிக்கும்போது. ஏன்னா நிராகரிப்பு அநேகரை இப்படி எகென்ஸ்டா மாறி இருக்கிறது. அதே தீகா கட்சியில் இருந்தவங்க, அதே எதிர்ப்பாளர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் சாட்சியா இருக்கிறாங்கன்ற கதை எனக்கு தெரியும். எத்தனையோ பேர் இயேசுவின் மறுப்பாளர். நான் ஏற்கனவே சொன்னேன், காட் இஸ் நோவேர்னு மவுண்ட் ரோட்ல சாந்தி தியேட்டருக்கு எதிர்க்க இயேசு இது பெரியாருடைய வளர்ப்பு பிள்ளை தீப்பொறி ஸ்டாலின் என்ற ஒரு வாலிபன், பிஇ முடிச்ச வாலிபன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கடவுள் எதிர்ப்பாளர்களாக இருந்த அந்த பெரியார்னால வளர்க்கப்பட்டவர். அவர் காட் இஸ் நோவர்னு எழுதும்போது மகனே மகனே என்று அவருக்கு குரல் கொடுத்தார் ஏசாண்டவர். அப்ப இவர் யார் நீ இல்லை இல்லை என்று எழுதி கொண்டிருக்கிறையே, அந்த காடு நான் தான், அந்த கடவுள் நான் தான் அப்படின்னார். நீ கடவுள் இருந்தா என் முன்னாடி காட்சி கொடு அப்படின்னார். சிலுவை காட்சி ஆண்டவர் கொடுத்து அவரை சந்தித்தார். உனக்கு அவர் உலகம் முழுவதும் இன்னைக்கு இயேசுதான் உண்மையான தேவன் பெரியாருக்கே சத்தியம் சொன்னவர். அவர் பெரியாருடைய வளர்ப்பு பிள்ளையா இருந்ததுனால பெரியார்கிட்டே போய் தைரியமா சொன்னார், இயேசுதான் உண்மையான தேவன், நான் நேருக்கு நேர் பார்த்தேன் அவருடைய சிலுவை காட்சியை. அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் அறிவேன். புட்டபர்த்தி சாய்பாபா என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு புட்டபர்த்தி சாய்பாபா இவரை விலை பேசினார். யாரு? தீப்பொறி ஸ்டாலின். அவரு சாது ஜேம்ஸ் என்று பேரை மாற்றிக்கொண்டு அவர் ஞானசானம் எடுத்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் இல்லை, இன்னைக்கு அவரு கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டார். அவருக்கு 2 கிட்னி கிடையாது. 2 கிட்னி இல்லாம எத்தனையோ பல வருஷங்கள் அவர் உயிரோடு இருந்ததுக்கு சாட்சி, நான் சாட்சி, நான் பார்த்தேன். அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டு, அவர்கிட்ட போய் அவர்கிட்ட பேட்டி கண்டு 2 கிட்னி இல்லாம அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார். அதே போல இங்க நம்ம அம்மா ஒருத்தவங்க நெய்வேலி சைடில் குடலே இல்லாம உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. குடலே கிடையாது, ஆப்ரேஷன் பண்ணி அவர் பார்த்தவர் அவர் இருக்கிறார். நான் இன்னும் பார்க்கல அவங்கள, நம்ம ரெட்டியார் பார்த்துக்கிறாங்க. குடலே கிடையாது, அதிசயமா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எதிர்ப்பாளராக இருந்த அவரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு புட்டபர்த்தி சாய்பாபாட்ட போய் இயேசுவை நிரூபித்தார். அவரு அது பெரிய கதை, அது பத்திரிகைலாம் வந்த செய்தி. அது சும்மா டுபாகர் செய்தியெல்லாம் நான் சொல்லல, கற்பனை செய்தியெல்லாம் சொல்லல. பத்திரிகையில கர்நாடகா ஸ்டேட்ல பத்திரிகையில வந்த செய்தி. அவர் கட் பண்ணி வச்சிருந்தாரு அந்த பத்திரிகையை. புட்டபர்த்தி சாய்பாபா சாது ஜேம்ஸுக்கு பயந்து மறைவு ஓட்டம் அப்படின்னு போட்டு ஹெட்லைன்ல வந்த செய்தி அவருக்கு அந்த பேப்பரை வச்சிருந்தார். புட்டபர்த்தி சாய்பாபா சொன்னாரு, பாருவோம் இயேசு என் கையில, நானே சிவன், நானே விஷ்ணு, நானே இயேசு, நானே அல்லாஹ், உன் இயேசு என் கையில தொங்குறாரு பார் அப்படின்னு இப்படி காமிச்சாரு. இப்படி காமிச்சா சிலுவையில இயேசு தொங்குறாரு பரதாமா. அப்படியே இவர் கீழே நின்றுட்டு பாக்குறாரு. இவ்வளவு பெரிய உயரத்துல சிங்காசனத்துல அப்படி உட்கார்ந்து இருக்கிறார் புட்டபர்த்தி. அவர் கீழே நின்றுட்டு பாக்குறாரு, கையை பாக்குறாரு, இயேசு தொங்கின்னு இருக்கிறாரு. இவருக்கு அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. இருந்தாலும் தான் தெய்வமோ, இயேசு இவருக்கு அடக்கமோ அப்படின்னு கொஞ்ச நேரத்துல தடுமாறிட்டாராம். அப்பதான் ஒரு மெல்லிய சத்தம் அவர் காதுல வந்துதான், ஜேம்ஸ் அந்த ஆள் கையை உற்றுப்பார், அதுல ஆணிகள் அடிக்கப்பட்ட காயங்கள் இருக்கதா பாரு அப்படின்னாராம். பார்த்தா மேஜிக்ல தொங்குற மாதிரி இயேசுனார் தொங்கின்னுக்கிறாராம், காயமே கிடையாது. அப்ப காயமற்ற ஒரு இயேசுசாமி மேஜிக்ல காமிச்சதுனால இவர் என்ன செஞ்சாரு, அடுத்த செகண்ட் அந்த காயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே இவன் சித்து விளையாட்டு விளையாடுறான்னுட்டு நேரா ஓடி போய் அந்த படிக்கட்டுல ஏறி போய் பிசாசின் மகனேன்னு அவர் சட்டையை பிடிச்சாரம் பாரு, ஆளு காணாம போயிட்டாரு. அவ்வளவுதாங்க, ஆள் காணாம போயிட்டாரு. பிசாசு மகனேன்னு சொல்லிட்டு இவர் நிக்கிறாரு, ஆளை காணாம புட்டபர்த்திய. அங்க இருந்த குண்டனெல்லாம் பக்கத்துல நின்னவெல்லாம் இவர் காலில் உண்டானா, நீதாயா தெய்வம், புட்டபர்த்திய ஓட வச்சுட்ட, நீதாயா தெய்வம். நான் தெய்வம் இல்ல, இயேசுனார் தான் தெய்வம். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் எனக்கு மறுஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லி அங்க உட்காந்து விடிய விடிய அந்த ஆள் சேர்ல, அந்த சிங்காசனத்துல இந்த ஆளை உட்கார வச்சு விடிய விடிய அந்த அரண்மனையில இயேசுவை பற்றி பிரகடனம் பண்ணாராங்க. இவர் அது வாயால, அவர் வாயால வந்து சொன்னது, நான் சொல்லல. அப்ப காட் இஸ் நோவேர்னு எழுதினவங்க எல்லாம் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு சாட்சியா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அநேகர் இயேசுவை குறித்தோ அந்த ராஜ்யத்தை குறித்தோ அறியாமல் இன்னைக்கு வீணா போய் கொண்டிருக்கிறார்கள். அன்பாலே இன்னைக்கு நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் இங்க சொல்றாரு. என்ன சொன்னா,
அங்க ஜாதி பிரச்சனை, ஏற்றத்தாழ்வு, மத பிரச்சனை இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவருடைய ராஜ்யத்துல எல்லாரும் சமம். ஒரு இன்பமா அந்த பாட்டை பாடினாலே, அது காணிக்கை பாட்டுல அந்த பாட்டை பாடுங்க. அந்த பாட்டினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுங்க. அந்த பாட்டை பாடினாலே எனக்கு அழுகையா வரும். அதை வாஞ்சிப்பேன் நான். அங்க பல பல பலகை இல்லை, போர்டு எல்லாம் இல்லை. இது கர்த்தரின் ஜெப வீடு, இது பூர்ண சுவிசேஷ பெந்தகோஸ்தே சபை, இது அரை ஆஃபாயிலு, இது புல்வாயிலு அப்படின்னு சபையே கிடையாது. எந்த பேரும் கிடையாது. எங்க பரலோகத்துல எல்லாரும் சமம். இன்னைக்கு நாம தான் கூறு போட்டு வித்துட்டு இருக்கிறோம் இயேசுவை. கிறிஸ்தவர்கள் தான். அந்த பரலோகம் இங்கதான் வந்தேன் நான். பரலோகன்ற புத்தகத்தை படிக்கும்போது ஜெபிச்சுட்டு படிச்சேன். ஜெபிச்சுட்டு படிச்ச உடனே, உன்னை அறியாதவர்லாம் எங்க போவாங்க ஆண்டவரேன்னு எனக்கு ஆன்சரே தரல. அந்த புத்தகம் முழுவதும் கிறிஸ்துவ அறிந்தவர்கள், ஊழியக்காரர்கள், பிஷப்மார்கள், ஊழியம் செய்யற ரெவரண்ட்டுகள், பாஸ்டர்மார்கள், இன்னைக்கு பிஷப்மார்கள், விசுவாசிகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள்லாம் நரகத்தில் இருக்கிறதா அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. ரொம்ப ஃபுல் புத்தகமும் அதுதான். எழுதிட்டு கடைசியா ஒரு வரி எழுதினாரு, கிறிஸ்துவத்தை அறிந்த கிறிஸ்தவர்களும் ஊழியக்காரர்களும் இங்கு இருக்கிறார்கள் என்றால் மற்றவர்கள் எங்கே இருப்பார்கள் என்று நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். புரியுதா புரியலையா? ஹலோ. அப்ப கிறிஸ்தவர்களை அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், கிறிஸ்துவர்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்ம நரகத்துக்கு போறதுக்காக ஏற்றுக்கொண்டோம். அப்ப இயேசு ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்ம வாழலன்னா அதுல பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்ப பிரவேசிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய வேதத்துல ஆலோசனை சொல்லியிருக்கு. நீங்க உங்க ஆப்ஷனுக்கு விட்டுறேன், நீங்க போய் அதை படிங்க. எனக்கு டைம் இல்லாதனால நான் 3 மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். என்னன்னா, 1 மத்தேயு 6:33 படிங்க. 3 மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா விளக்கெல்லாம் இதை சொல்லணும்னா நீங்க நிறைய நாடி ஆகும். தேடுங்கள் கொடுக்கப்படும். இது ஒரு காரியம் என்னன்னாக்கா, தேவனுடைய ராஜ்யம், அதை தேடுங்கள்ன்ற. எப்ப தேட முடியும்? செத்த பிறகுவா? சொல்லுங்க. செத்த பிறகு தேட முடியுமா? இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கும்போது, இந்த உலகத்துல இருக்கும்போது ஆண்டுடைய ராஜ்யத்தை தேடணும்ன்ற. அப்ப அது எங்க இருக்குது, எப்படி இருக்குது, அதனுடைய வாஞ்சியா தேட ஆரம்பிங்கன்ற. தேடுங்கள் அப்பொழுது. இந்த பாட்டையே மாத்திட்டான். அப்ப இந்த பாட்டையே மாத்திட்டாயா. இப்ப என்ன மாத்திட்டான்னா, தேடுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார்னா, எதை தேடணும், எதை தட்டணும், எதை கேட்கணும்னு தெரியாம கேட்டுட்டு இருக்கிறோம். உலக காரியத்தையே கேட்டுட்டு இருக்கிறோம், உலக காரியத்திலேயே தேடிட்டு இருக்கிறோம், உலக காரியத்தையே நம்ம தட்டிட்டு இருக்கிறோம். அன்பா இல்லை, இதை குறித்து நான் உங்களுக்கு 3 நாள் ரிட்ரீட்ல அருமையான செய்தியெல்லாம் கொடுத்துருக்குறேன். தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். எதை தேடணும்? அதுலேயும் முதலாவது பட்சத்தில் வச்சு தேடணுமா. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா, இப்போ நீங்கள் அங்கே சர்ச்சில் வந்து உட்காந்துக்கிறீங்கன்னாக்கா அது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு சமம். ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் கல்யாணம் வச்சுட்டாரு, எங்கள் மாமன் ரொம்ப முக்கியமான மனுஷன், அதனால அந்த கல்யாணத்துக்கு நான் போறேன்னாக்கா ஆண்டவரை 2வது வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க சித்தப்பா ஒருத்தர் கருமாதி வச்சிட்டாரு அப்படின்னாக்கா அங்க போயிட்டீங்கன்னா ஆண்டவரை நீங்க தள்ளி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப முதல் தரமாக, முதல் பட்சமாக ஆண்டுடைய ராஜ்யத்தை தேட கற்றுக்கொள்ளுங்கள். எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு ஆண்டுடைய ராஜ்யத்துல வந்து உட்காந்து ஒரு நாள் அரை நாள் அப்படியே அமைதியா உட்காந்து அவருடைய வார்த்தையை கேளுங்கள், அவரையே தியானம் பண்ணுங்கள். இது வந்து அவரோடு கூட உறவாடுகிற ஒரு நேரம் என்று சொல்றார். சாபத் டே அப்படின்றார். அதுக்கு என்னன்னாக்கா, ஒரு நாள் என்கிட்ட உட்காந்துரு, சும்மா நான் சொல்றதை கேளு, நீ சொல்றதை நான் கேட்கிறேன், நம்ம 2 பேரும் கூடி பேசுவோன்ற. அந்த மாதிரி இது ஒரு நாளாக நினைச்சுக்கோ. நான் ஆண்டவரோட பேச வந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னோட பேச ரெடியா இருக்கிறார் இந்த நாள்ல, அதனால அந்த நாளை நான் ஆண்டவருக்குன்னு ஒதுக்கி தான் ஆகணும்னு வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு இல்லை, எதனால வேணா ஒதுக்கும்.
இப்போ ஃபாரின்ல இருக்கிறோம் வெள்ளிக்கிழமையை ஒதுக்குறான், சனிக்கிழமை தான் ஒதுக்கணும்னு ஒருத்தன் சொல்லுவான். அதை நம்பாத. நீ உனக்கு லீவு என்னைக்கு கொடுத்தோ அந்த நாள்ல உட்காந்து ஆண்டுடைய சமூகத்துல உட்காந்து கேளு. அந்த உறவை வளர்த்துக்கொள். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு அர்த்தம். அடுத்து என்ன சொல்றாருன்னா ஏற்றுக்கொள்றார். இந்த மத்தேயு மார்க்கு சுவிசேஷம் 10:15 தான். சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள். தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பி, அடுத்தது ஏற்றுக்கொள்ள ஆரம்பி. எப்படி? சிறு பிள்ளையை போல. நிச்சயமா அது உண்டு. 1000 வருஷம் அரசாட்சி உண்டு. நம்மெல்லாம் அங்க போய் அரசாளுவோம். எப்போ? அதான் இப்ப கேள்வி. இப்ப மூணாவதா சொல்றாரு மார்க் 1:15 படிங்களேன். மார்க் 1:15. எப்ப நம்ம அரசாளுவோம்? எப்ப நம்ம தேடுதல் கிடைக்கும்? நம்ம ஏற்றுக்கொள்வதில் எப்ப போய் அடைவோம் அப்படின்னாக்கா மார்க் 1:15 படிங்க. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இன்னைக்கு காலம் சமீபமாயிற்று. யாருக்கு? இன்னைக்கு 2000 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. சமீபமா இருக்கிறதுன்னு எனக்கு நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். நான் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணேன். இதை மட்டும் அந்த சமீபமா இருக்கிறதுன்ற அந்த வார்த்தையை மட்டும் எடுத்து தியானிச்சு நான் உட்காந்து ஆண்டுகிட்ட பல கொஸ்டின் கேட்டேன். ஏன் தலைவரை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் சமீபமா இருக்குன்னு. 2000 வருஷம் அது ஒன்றும் வரலையே, சமீபமா இல்லையே, எப்பதான் வரப்போற அப்படின்னு கேட்கும்போது அவர் திடீர்னு சொன்னாரு, என் மகனை ரொம்ப ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்ணுன்னு அர்த்தமா அப்படின்னாரு. என்ன தலைவர் அப்படின்னா, அப்புறம் சொல்றாரு, இதோ பாரு, இன்னைக்கு உனக்கு மரணம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னாரு. பரலோக ராஜ்யத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியான்னாரு. உங்கதான். அப்போ உனக்கு சமீபமா தானே இருக்கு. மரிக்கிறவனுக்கு சமீபமா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் யாருக்கு சமீபமா இருக்குதா? செத்து போறவனுக்கு. உனக்கு எனக்கு எப்ப சாவு வரும்னு தெரியாது. அப்ப இன்னைக்கே நீ மனம் திரும்பு. இன்னைக்கு மனம் திரும்பி நீ ரெடியா இருந்தா அடுத்த நிமிஷம் நீ செத்தனா அங்க போக முடியும். நீ நாளைக்கு மனம் திரும்பலாம், அடுத்த நாள் மனம் திரும்பலாம், இன்னும் ஒரு கோட்டை அடிக்கலாம், இன்னும் 2 நாள் அனுபவிக்கலாம், இன்னும் 2 பேர் அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைச்சுனாக்க மரணம் தான், மறுகையாதான். இன்னைக்கு ஒரு நியூஸ படிச்சேன். ஒருத்தன் ஆஸ்திரேலியால போய் டாக்டரா இருக்கிறானா. அவன் மனைவியும் டாக்டர், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சொல்றதுக்கே கொடுமையா இருக்கு. ஆஸ்திரேலியா நல்ல வாழ்க்கை, டாக்டர் வாழ்க்கை, 2 பேரும் டாக்டர் ஆகுறாங்க. ஆனா மனைவியே அவன் சித்திரவதை செய்தானா. சித்திரவதை. அந்த சித்திரவதை தாங்க முடியாம மென்டல் டார்ச்சர் ஆகி அவன் என்ன செஞ்சானா, சுத்தி எடுத்தாலாம். அது சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, அதனால நான் சென்சார் கட் பண்ணிட்டேன் பாதிய. சித்திரவதை செய்தார் மட்டும் சொல்லிட்டேன். எப்படி சித்திரவதை செஞ்சான்னு என்கிட்ட தனியா வந்து கேட்டு சொல்லிக்கிறேன். சுத்தி எடுத்தாலாம், வச்சு வாங்கினான் மண்டையை காட்டி. அவ்வளவுதான், ரத்த வெள்ளத்துல மிதங்குறான். போலீஸுக்கு போன் பண்ணான், ஒருத்தன் செத்து கிடக்குறான், வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு. ஏம்மா என்னம்மா நடந்ததுன்னா, அப்புறமா சொல்றான், எல்லாத்தையும் தெரிஞ்ச பிறகு எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலங்க, நான் அணிச்ச செய்யல, இதை செஞ்சிருக்கிறேன். அவனுடைய டார்ச்சர் தாங்காம, அவனுடைய இத்தனை வருஷமா என்ன டார்ச்சர் பண்ணியிருக்கிறான், அது பயங்கர எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது, எடுத்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு 7 வருஷம் கடுங்கால் தண்டனை வச்சாங்க. அது விசாவை கேன்சல் பண்ணுன்னு சொன்னாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ல. ஆனா அந்த ஊரே சேர்ந்து, அந்த ஆஸ்திரேலியா இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணி குரல் கொடுத்தாங்களாம். இவன் மேல தப்பு இல்லை, இவன் கொலகாரியே கிடையாது, சந்தர்ப்பம் சூழ்நிலை இவளை கொலகாரியா மாத்தி இருக்குது, அவன் அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துக்கிறான், அவன் டார்ச்சர்ல நாங்க படிக்கும்போது நாங்களே கொண்டுலான்னு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த உலகம், அந்த ஊரே அவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்ப பாருங்க, ஒரு ஏன்னா இப்ப நான் இந்த சைக்காட்ரியை பத்தி படிச்சுட்டு வர்றதுனால இது எனக்கு கிடைக்குது. இந்த மாதிரியா அவளுடைய மனநிலை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தா அவள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டிசிஷன் அவளை அறியாமலே எடுத்திருக்கிறான். வேற வழி கிடையாது அவன் தப்பிக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட சைக்கோவா இருக்கிறான் அவன். சைக்கோ ஒரு டாக்டர், அவன் சைக்கோவா இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இன்னைக்கு எப்படி இருப்பாங்க, எங்க போவாங்க?
அப்ப மனம் திரும்பி நீ குழந்தையை போல மாறாவிட்டால் நீ பரலோக ராஜ்யம் வர முடியாதுன்னு சொல்றார். அப்ப அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வது என்பது என்ன? இன்னைக்கு சமீபமா இருக்குன்னா செத்து போறவனுக்கு சமீபமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நாம மனம் திரும்பி ஆண்டவருடைய சத்தியத்தை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கலாம். பர்மனன்ட் வாழ்க்கையில பிரவேசிக்கலாம். அன்பாலே அந்த பிரவேசித்தோம் என்றால் 1000 வருஷம் அரசாட்சியில் நம்ம இடம் பெறலாம். அது இனி நடக்க போகிறது. அந்த கால் சமீபமா இருக்கு. அதனால்தான் மார்க் 1:15 அழகா எழுதுறாரு. என்ன சொன்னாரு பாருங்க, இன்னொரு வாட்டி படிங்க. காலம் சமீபமாயிற்று. யாருக்கு? ஒண்ணு, தேவனுடைய ராஜ்யம் எப்ப வரணும்னு தெரியாது, வந்துடலாம், எப்ப வேணாலும் வரலாம், அடுத்த நிமிஷம் கூட வரலாம். ஏன்னா இப்ப அதெல்லாம் ஆயத்தமா இருக்குது. இப்ப அந்த ஒலிவு மலையில 2ஆ பிளந்துட்டு வருதுன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதே போல அவர் சொன்ன அந்த கடைசி காலத்தில் நடக்கிற காரியெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு வருது. அதனால எப்ப வேணாலும் வரலாம். அது எப்ப வரும் நமக்கு தெரியாது. அதோட இல்லாம நம்முடைய இறப்பு எப்ப வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும். இந்த ரெண்டுத்திலையும் தான் சமீபமா இருக்குன்னு சொல்றாரு. காலம் சமீபமா இருக்கு, நிறைவேறிற்று, சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அது என்னங்க சுவிசேஷம்? இயேசு ஆண்டவர் வாயால சொன்னதாங்க சுவிசேஷம், நற்செய்தி. இயேசு ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது என்னென்னலாம் சொல்லிட்டு போனார், அதை தான் சிவப்பு எழுத்து பைபிள் வாங்குங்கன்னு சொல்றேன். இந்த ரெட் லெட்டர் பைபிள்னு ஒன்று வந்துருக்குது. இப்ப அதை தயவு செய்து வாங்குங்க. அது இயேசு ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது பேசின வார்த்தையெல்லாம் சிவப்பு எழுத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அதை ஊடாரி படிங்க. அதுல என்ன எழுதியிருக்கு, என்ன பேசிட்டு போயிருக்கிறாரு உயிரோடு இருக்கும்போது அப்படின்றத பாருங்க. நான் அப்படி இருக்கிறேன்னான்னு உடனே நீங்க கேள்வி கேட்டுங்க. அது இல்லைன்னு உங்க மனசாட்சி சொல்லிச்சுன்னா அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் மனம் திரும்புதல், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பெருசா உன்னை மலையை எடுத்து பேக்க சொல்ல, கத்தியால வெட்ட சொல்ல எதுவுமே இல்லை. சிவப்பு எழுத்து பைபிளை வாங்கு, அதுல படி, ஏசாண்டவர் சொன்னபடி படி, உன் மனசாட்சியை கேட்டுக்கோ. நான் இப்படி இருக்கிறேன்னான்னு இல்லைன்னு சொல்லிச்சுனாக்கா அதன்படி வாழ ஒப்பு கொடு. அதுதான் மனம் திரும்புதல், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும், நம்பணும், நம்பிக்கையா வாழு. ஆண்டவரே நான் மனம் திரும்பிட்டேன், உன் வார்த்தையின்படி நான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஒரு குழந்தையை போல நான் மாற போறேன், மாறுறேன் அப்படின்னு நம்பிக்கையா வாழும் பொழுது பரலோக ராஜ்யம் வந்தாலும் சரி, இல்லை நீ இறந்தாலும் சரி, நான் இறந்தாலும் சரி, எங்க போயிடலாம்? அந்த தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கலாம். இப்ப தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, அது ஏன் தேடணும், ஏன் அதை ஏற்றுக்கொள்ளணும், ஏன் அதை விசுவாசிக்கணும், எப்படி விசுவாசிக்கணும், மனம் திரும்பி விசுவாசிக்கணும்னு ஆண்டவர் அழகா இந்த 3 காரியத்தை சொல்லிட்டாரு. இதை நம்ம பிடிச்சிப்போம், இதன்படி நம்ம வாழ்வோம், தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாரும் பிரவேசிப்போம். ஆமே. இந்த கடைசி கால சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த கடைசி நாள்ல கொடுத்திருக்கிறாரு இந்த வாரத்துல. இப்ப எப்ப ராஜ்யம் வரும்ன்றது தெரியாது. அதனால 26ல வரலான்னு சொல்றாங்க, 25ல வரலான்னு சொன்னாங்க, வரல. 26ல வரலான்னு சொல்றாங்க, வந்தாலும் சரி, இல்லை நம்ம போனாலும் சரி, யார் இருந்தாலும் இந்த சுவிசேஷத்தை தேட ஆரம்பியுங்கள், ஏற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள். குழந்தையை போல அதை மனம் திரும்பி விசுவாசிக்க ஆரம்பியுங்கள், பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி நாங்களும் ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தேடுகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, மனம் திரும்பி அதை விசுவாசித்து நம்பி ஆண்டவரே அதை நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த தேவனுடைய அரசுல நாங்களும் இடம்பெறுவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய அரசு வந்தாலும் ஆண்டவரே அந்த 1000 வருஷம் அரசாட்சியிலும் சரி, அந்த பரலோக ராஜ்யத்திலும் சரி, நாங்கள் இடம்பெறுவதற்கு என்னை எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எப்படியாக அந்த யாக்கோபு யோவானுடைய தாய் ஆசைப்பட்டாங்க. ஆண்டவரே, உம்முடைய தேவனுடைய ராஜ்யத்துல நீர் வரும்பொழுது, நீ சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது என்னுடைய மகன் யாக்கோபு ஒருவனும் யோவானும் உம்முடைய வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் உட்கார வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஆண்டவரே, அந்த ஆசையை நீர் நிறைவேற்றி ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க நேரடியா. ஆனாலும் அந்த ஆசையை நீர் ஆண்டவரே மனதிலே வைத்து அந்த யாக்கோபு முதல் இரத்த சாட்சியாய் மரித்து உம்முடைய வலது பக்கத்திலும்
கடைசியாய் ஆண்டவரே யோவானை மரிக்க செய்து உன்னுடைய இடதுபுறத்திலும் நீர் உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல நாங்களும் ஆண்டவரே அந்த தாயாரை போல ஆசைப்படுகிறோம். உம்முடைய ராஜ்யத்துல நாங்களும் பிரவேசிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் பிரவேசிக்க வேண்டும். எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் அதுல பிரவேசிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் தகுதியை பெற்று ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு பிளைண்டா குழந்தையை போல ஏற்றுக்கொண்டு அதை தேடி ஆண்டவரே மனம் திரும்பி உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து அதில் பிரவேசிக்க நீர் கற்றுக் கொடுத்த இந்த மேலான சத்தியத்துக்காக நன்றி. நாங்கள் ஒருவரும் மிஸ் ஆகாதபடிக்கு அனைவரும் அதிலே ராஜ்யத்திலே பங்கு பெற நீர் என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. நீரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you and only.